பாட்டி இதுல காய்கறி, மஞ்சத்தூள், இந்தாங்க பருப்பு, அதுக்கப்புறம் இந்தாங்க 10 கிலோ அரிசி இருக்கு. 10 கிலோ அரிசி இருக்கு, சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த பாட்டிக்கும் வந்து இந்த பருப்பு அரிசி எல்லாமே வந்து கொடுத்துறோம். பாட்டியோட வீடு வாங்க. பாட்டியோட வீடு, பாட்டியே சமைச்சு சாப்பிட்றாங்க. எனக்குள்ளே தான் படுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் படுத்துப்பாங்க, சமைக்க முடியாது. யாராவது சமைச்சு கொஞ்சமாக தருவாங்க. பக்கத்தில் இருக்காங்க, அவங்க தான் சமைச்சு தருவாங்க. அந்த பாட்டி நல்லா நடக்குது. பாட்டி இதில் காய்கறி, பருப்பு, அரிசிலாம் இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. பாட்டி பேருக்குல்ல, உங்கள் பேர் என்ன பாட்டி? பருப்பு இதெல்லாம் இருக்குது. உங்கள் பேர் என்னன்னா? சாமிங்களா? சாமி கண்ணனா? சரி, சாமி கண்ணன். எப்படி என்ன ஆயிடுச்சு? கை காலெல்லாம் அண்ணனுக்கு வாதம் நடக்க முடியாது, கையும் முடியாது. காய்கறி எல்லாம் இருக்கு, சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்தாங்க அரிசி இருக்கு, சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து அரிசி, பருப்பு, அப்புறமேட்டு மஞ்சத்தூள், காய்கறிலாம் நம்ம வந்து கொடுக்க. ஒரு 5 என்னென்ன காய்கறினா வெண்டைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் தக்காளி, இந்த மாதிரி 5 காய்கறி, மஞ்சத்தூள், 10 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு. இது யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு அக்காவோட பையனுக்கு பிறந்தனால அந்த அக்காவோட பையனுக்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் விஷ் பண்ணிட்டேன், நீங்களும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தம்பி. இது எல்லாமே வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம், இல்லாதவங்களுக்கு. சரியா? ரெடியா? இப்போ எடுத்துகிட்டு கிளம்பலாமா? வா வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த பிளேட் வச்சுருக்காங்க இல்லையா காலில், அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி இதில் காய்கறி, மஞ்சத்தூள், இந்தாங்க பருப்பு, அதுக்கப்புறம் இந்தாங்க 10 கிலோ அரிசி இருக்குது. 10 கிலோ அரிசி இருக்குது, சாப்பிடுங்க. பாட்டிக்கு யாரும் உதவி பண்ணணும்னா பண்ணுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக பாட்டிக்கு செய்யலாம். போன மாதமும் அந்த அக்கா கொடுத்தப்போ இவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தோம். அதுக்கு பாட்டியோட வீடு இதுதான், இங்கே தான் படுத்துக்குவாங்க சமைச்சிக்கிட்டு. அங்கே இவங்களால காலில் வச்சுக்கனால நிற்க முடியாது, உட்காந்தே தான் தவந்தே தான் போவாங்க. வேணாம் கட்டியிருக்கட்டும், அவுக்காதீங்க. காலில் பிளேட் வச்சுருக்கு, ரொம்ப புண்ணுங்க பாருங்க. காலில் இரும்பு கம்பி வச்சிருக்கு பாருங்க, பிளேட். உங்களை தான் இந்த பாலத்தில் நிற்கிறப்ப பைக் இடிச்சிச்சா? இல்லை, வேறங்க. நீங்கள் பைக் ஆக்சிடென்ட் இல்லை. இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு அக்காவோட பையனுக்கு பிறந்த நாள், அதுக்காக உங்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிக்கு வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த இதுக்கு அடுத்த வீட்டில் போய் கொடுக்கலாம். இங்கே இருக்கட்டுமா? அங்கே கொண்டு வைக்கவா பாட்டி? வச்சிருவா. எடுத்து தூக்க முடியாது நீ சார், நீ கொண்டு இந்த இதில் வை. இப்போ சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிட்லையா? இருங்க, சாப்பாடு வேணா வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன் நீ சார். ஓகே நீ சார், கிளம்புவோமா? இருங்க பாட்டி, இந்த வரோம். இந்த அரிசி எல்லாம் கொடுத்துட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த பாட்டிக்கும் வந்து இந்த பருப்பு அரிசி எல்லாமே வந்து கொடுத்துடலாம். இந்த பாட்டி நாளைக்கு நடக்க முடியாது. இந்தாங்க பாட்டி, அரிசி தான் இருக்கட்டும். இந்தாங்க காய்கறி. இந்த பாட்டி வீட்டை பார்க்கலாம் வாங்க. பாட்டியோட வீடு வாங்க. பாட்டியோட வீடு, பாட்டியே சமைச்சு சாப்பிட்றாங்க. எனக்குள்ளே தான் படுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படுத்துப்பாங்க, சமைக்க முடியாது. யாராவது சமைச்சு கொஞ்சமாக தருவாங்க. பக்கத்தில் இருக்காங்க, அவங்க தான் சமைச்சு தருவாங்க. அந்த பாட்டி நல்லா நடக்க முடியாது, இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் படுத்துக்குவாங்க. அந்த பாட்டியோட வீடு தான் இப்படி தான் இருக்குது. பாட்டிக்கு எதுவும் உதவி செய்யணும்னா நம்மளுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த பாட்டிக்கு அந்த உதவியை நம்ம வந்து செய்யலாம். ஓகே போமா? போவாங்க. அடுத்த வீட்டுக்கு போகலாம். பேர் என்ன? பாட்டி பேரு உங்க பேர் என்ன? பிள்ளைங்க 2 பேரா? சரி. உங்க பேர் என்ன? பொண்ணு. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் அஞ்சுதான். சரி. வேற என்ன வேணும்னு கேளு, பாட்டிக்கு வேற என்ன பாட்டி வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும்?
தேவைதான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க. என் பேர் 5 தான். என்ன வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க. காலு தான் கேட்காம அடி வெட்டதானே காலு கேட்கல. மண்ட அடி வெட்டது காலு கேட்கல. சரி 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 பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். சரி வாங்க. பாட்டிக்கு யாராவது வீடெல்லாம் சீர் பண்ணி கொடுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு வீடெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா உள்ளே பார்த்தோம், உள்ளே பார்த்தோம். ஒரு கட்டில் கேட்குறாங்க. இதில் தான் படுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதான் நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இதில் தான் இருக்காங்க. பாட்டிக்கு எதுவும் வீடு ரெடி பண்ணி கொடுக்க யாராவது இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள் அவங்களே சமைக்கிற இடம். சமைக்கிறது. சரி 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 வீடு தளம் போட்டு. சரி 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 கண்டிப்பாக கண்டிப்பாக பாட்டிக்கு முடிஞ்சால் நம்மளே ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துருவோம். அப்படியே தளம் போடுறதுக்கு அந்தளவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி போகலாமா? சரிங்க பாட்டி, போயிட்டு வரட்டுங்களா? சரி வரேங்க பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க அண்ணா முடியாதனால சரி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த அமெரிக்காவிலேருந்து அந்த அக்கா வந்து அரிசி பருப்பெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து உதவுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பையன் பிறந்த நாள் வேறு. பாட்டி இதில் காய்கறி பருப்பு அரிசிலாம் இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. பாட்டி பேருக்குல்ல, உங்கள் பேர் என்ன பாட்டி? முகமாயா. மகமாய். சரி சரி. உள்ளே வச்சுறவா? பாட்டி இப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே தான் சமைச்சு சாப்பிட்றாங்க போல். உள்ளே வச்சிரு. வேறு எதுவும் உதவி தேவையாங்க பாட்டி? வேறு எதுவும் வேணுங்களா? வரட்டும். உங்களுக்கு வேறு என்ன பாட்டி உதவி வேணும்? எனக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன மாதம் கொண்டாந்துதா? அடுத்த மாதம். சரி சரி சரிங்க பாட்டி. சரி கிளம்புவோமா? பாட்டி கொஞ்சம் வீடெல்லாம் வேலை பார்க்கணும். வீடெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தராங்க பாட்டி. சரி சரி. அடுத்த ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க இது வந்து முன்னாடி இருந்த மில்லாம், பின்னாடி அவங்க கொட்டாய் இருந்துச்சு. புயலில் வந்து அந்த கொட்டாய் அண்ணனுக்கு வீடு இல்லை. இந்த மில்லில் பழைய மில்லில் வந்து இருக்காங்க. அதுலேயே வந்து இல்லைங்க பருப்பு இதெல்லாம் இருக்கு. உங்கள் பேர் என்னன்னா? சாமிங்களா? சாமி கண்ணனா? சரி சாமி கண்ணன். எப்படி என்ன ஆயிடுச்சு? கை காலெல்லாம் அண்ணனுக்கு வாதம் நடக்க முடியாது. கையும் முடியாது. காலம் அப்படி தான். கையும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களா? கை வந்து ஒடிஞ்சு போயிடுச்சு. அதனால மெக்கானிக் அவரு. இப்போ எதுவும் இல்லாமல் இருக்காங்க இங்கே. இப்போ அவரை உட்கார வைக்கிறனாலே யாராவது தூக்கி தான் உட்கார வைக்கணும், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ உதவி பண்ணுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னன்னு. ஓகே. வேறு எதுவும் வேணுமாங்கண்ணா? என்னங்கண்ணா எதுவும் உதவி வேணுங்களா உங்களுக்கு? என்ன ஏதாவது பார்த்தாருக்காங்க என்னங்கண்ணா? என்ன கொடுத்தாலும். சரி 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 கண்டிப்பாங்கண்ணா. யாரும் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்கள் நம்பர் கொடுக்குறோம். ஓகேங்க. வேறு என்ன சார்? வேறு அவ்வளோதான். சரி கிளம்பிடுமாங்கண்ணா? கண்டிப்பாக உதவி பண்ணாங்கன்னா பண்ணுறோம்னா அங்கேயே இருக்கட்டுமா, எடுத்து வைக்கணுங்களா? சரி ரைட். சரி வரேங்கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் தாத்தா அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் அரிசி இருக்குது, சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. சார் எல்லா தாத்தா பாட்டிங்களுக்கும் நல்லா சூப்பராக முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சுல நிஷா? கொடுத்தாச்சு. நான் இனிமேல் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணும். காலையிலேருந்து நிஷா வேலை வாங்கிட்டேன். ஓகே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தம்பிக்கு வந்து ஹாப்பி பர்த்டேடா தம்பி. நான் இன்னும் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் விஷ் பண்ணி சொல்லிட்டேண்ணா. ஹாப்பி பர்த்டே தம்பி, நல்லா சிறப்பாக இருப்பீங்க நீங்களும். வேறு என்ன சார்? வேறு ஒன்றும் இல்லை. நான் காண்டாக்ட் நம்பரு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதமும் கொடுத்தோம். அதே அக்கா தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இன்னொரு பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவங்களுக்கு யாராவது நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். யாரும் உதவி செய்யணும் டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் டேரெக்டாக அவங்கள்ட்டே போய் செஞ்சிடலாம். ஓகே ஓகே. வேற என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.